சாப்பாடை தாண்டி நமக்கு வெயிட் ஏறுறதுக்கு, வெயிட் கூடுறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு நான் ஒரு காரணமா உங்களுக்கு சொல்றேன். நம்பர் 1 கேலரி இம்பேலன்ஸ். நம்ம கலோரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம சாப்பிடுறது மூலமா நமக்கு வர்றது ஓகேவா? அத வந்து நம்ம கரெக்ட்டா சாப்பிடாம அதிகம் நம்ம சாப்பாடு எடுத்துக்கிட்டோம். இப்ப எதுவுமே சாப்பிடலாம் தப்பு கிடையாது. பட் ஒரே விஷயத்த நம்ம அதிகமா சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா, அந்த கேலரிஸ் வந்து இம்பேலன்ஸா இருக்கும். அதுக்கு அது கரெக்ட்டான சமநிலையில இருக்காது. அப்படி இருக்கும்போது நமக்கு வெயிட் கூடும். இது எல்லாரும் சொல்லி கேட்டிருப்பீங்க. நம்மளோட சாப்பாடு சரியா சாப்பிடாதனால நமக்கு வெயிட் போடும். நம்ம அதிகம் சாப்பிடுறோம், அத சாப்பிடுறோம், இத சாப்பிடுறோம்ன்றத தாண்டி கரெக்ட்டான ஒரு டயட் ஃபுட் இருக்கணும். டயட் அப்படின்றது நீ இத சாப்பிடாத, அத சாப்பிடாத அப்படின்றது கிடையாது. ஓவர் சுகர் எடுத்துக்க கூடாது. ஓவரா அவுட் சைட் ஃபுட் அதாவது ஹோட்டல் ஃபுட் சாப்பிடக்கூடாது. ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாது. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நம்ம நம்ம உடம்புக்கு வந்து நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதுல வந்து அன்ஹெல்தியா இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அந்த ஃபேட்ட வந்து அது வந்து உருவாக்கும். இந்த ப்ராசஸ் ஃபுட், சுகர், நம்ம வெளியில சாப்பிடுறது எல்லாமே. ஸோ இத நம்ம தொடர்ந்து வருஷங்களா ஒரு மாசக்கணக்கா பண்ணிட்டே இருக்கோம். டெய்லி இதுதான் பண்றோம் அப்படிங்கும்போது, அந்த கெட்ட கொழுப்பு ஜாஸ்தியாகி நமக்கு வெயிட் போடும். ஸோ வெளியில சாப்பிடலாம், சுகர் சாப்பிடலாம், ப்ராசஸ் ஃபுட் சாப்பிடலாம். பட் அதிகமா சாப்பிடக்கூடாது.